பிரதேச வைத்தியசாலை நெடுந்தீவுக்கு முன்னால நிக்கிறேன். உண்மையா இது மாவட்ட வைத்தியசாலை நெடுந்தீவு என்று இருந்த இங்க ஒரு 61 வயசு ஐயா சொல்றார். மாவட்ட வைத்தியசாலை நெடுந்தீவு இருந்த அது உண்மை பொய்யோ எனக்கு தெரியாது. அப்படி மாவட்ட வைத்தியசாலையா இருந்தது பிரதேச வைத்தியசாலையா குறைக்கிறதுக்கு கெப்பாசிட்டி உள்ளார்கள் தான் நாங்கள் வடக்கு மாநிலத்துல வச்சிருக்கிறோம். நான் ஒருத்தர் பேரும் சொல்ல விரும்பல இது. ஆனால் நெடுந்தீவு நினைக்கிறேன் இதுக்கு பின்னால பயங்கர அரசியல் இருக்கு. ஏனென்றால் இந்த டக்ளஸ் ஐயா இந்த ஏரியா அவங்களுக்கு கண்ட்ரோல்ல வச்சிருந்தபடியா வேற ஆக எல்லாருமா சேர்ந்து இந்த நெடுந்தீவை குச்சி முறிச்சிருக்கணும்ன்றதான் உண்மை. அதனால இந்த மாவட்ட வைத்தியசாலையா இருந்திருக்க சான்ஸ் இல்லை எனக்கு. அது சரியா போய் வரையா மேபி ஒரு ஆதார வைத்தியசாலை டைப் ஏபி இதுல இருந்துச்சோ எனக்கு தெரியல. அது இப்ப பிரதேச வைத்தியாலயா மாத்தி இங்க 2 டாக்டர்ஸ் மாதிரி தான் இருக்கணும். அது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் என்றபடியா ஒரு ஆள் பெட்டிக்கலோ ஒரு ஆள் மென்னர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் என்றபடியா இங்க இருக்கணும் 2 டாக்டர்ஸ் மேரும். இவ இப்போ 9 மாதம். ஆனா காடர்ல 4 டாக்டர்ஸ் இருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காடர் ரிவிஷன் 2014 கடைசியா ரிவைஸ் பண்ணப்பட்ட காடரை ரிடியூஸ் பண்ற அளவுக்கு ஒர்க் பண்ற ஆட்கள் இருக்கணும்ன்றதுதான் எனக்கு கவலை. சில நேரம் உங்களுக்கு விளங்காம இருக்கும். நான் இது சம்பந்தமா ஆறுதலா விளக்கம் போடுறேன். அதாவது ஒரு வைத்தியசாலை பெருசா இருந்தது இப்ப சின்னனாக்கிக்கணும். உங்களுக்கு வடிவா சொல்றேன்டா, பெரிய வைத்தியசாலையா இருந்து சின்ன வைத்தியசாலையா இருக்கணும். நான் உள்ளுக்குள்ள போனா நான் டாக்டர் மேரோட காய்ச்சினா நர்ஸ் மேரோட காய்ச்சினா நான் அதை போட விரும்பல. இங்க 2 சிங்கள நர்ஸ் தான் ஒர்க் பண்ணினோம். வடிவா விளங்கி கொள்ளுங்க, 2 சிங்கள நர்ஸ் தான் ஒர்க் பண்ணினோம். இதுல ஒரு நர்ஸ் போனா மற்ற நர்ஸ் 24 hours வேலை செய்யணும். 2 தமிழ் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணினோம். ஒரு டாக்டர் போயிட்டா மற்ற டாக்டர் 24 மணி நேரமும் ஒரு வருஷமும் வேலை செய்யணும். இந்த வைத்தியசாலையில ஒரு பிளட் எடுத்து டெஸ்ட் பண்றதுக்குரிய வசதி கூட இங்க இல்ல. முதலாவது பிரச்சனை. 2வது இந்த வைத்தியசாலையில ஒரு மிட்வைஃப் இல்ல. ஒரு அம்மா இப்ப கால் வழியால டெலிவரி பட்டு வந்தா பாக்குறதுக்கு ஒரு மிட்வைஃப் இந்த நெடுந்தீவு பிரதேசத்திலேயே ஒரு மிட்வைஃபும் இல்ல. அது எனக்கு சரியான கவலையா இருக்கு. நர்சிங் ஸ்டாஃப் 2 பேர் தான் இருக்கிறோம். ஒரு எமர்ஜென்சி உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்குள்ள ஒரு ஆட்டோ உண்டு போய் ஒரு போஸ்டோட மோதி 2 பேர் வரையணும்ன்றால் இல்ல பாக்குறதுக்கு நர்சிங் ஸ்டாஃப் 2 பேர் தான் இருக்கணும். அதுல ஒரு ஆள் போனால் ஒரு ஆளால சமாளிக்க இயலாது. அது தவிர இந்த வைத்தியசாலையில என்ன பொறுத்த வரைக்கும் வயிற்று குத்தண்டு வந்தா கூட கொடுக்கறதுக்கு மருந்துகள் இருக்குமான்ற எனக்கு சந்தேகம். இப்ப நான் பிடி சாரோட கால் பண்ணி கதைச்சினான். 2 நர்சிங் ஸ்டாஃப்ல ஒரு நர்சிங் ஸ்டாஃபுக்கு மெரி பண்ணி அவ வெடிங்க போறா. சோ அவ போனா இன்னொரு நர்சிங் ஸ்டாஃபோட ஒரு மாவட்ட வைத்தியசாலை என்று சொல்லப்படுகிற பிரதேச வைத்தியசாலை வேலை என்றது உலகத்துல இருக்கிற முழு தமிழனுக்கும் தெரிய வேணும். ஏனென்றால் அந்த அளவுக்கு கேவலமாக நெடுந்தீவு அவங்க வச்சிருக்காங்க. நான் இந்த வரலாறுல தான் 2ஆம் தரம் இந்த நெடுந்தீவுக்கு பாக்குறேன். எனக்கு உண்மையாவே இன்னைக்கு சரியான கவலையா இருக்கு. இப்படி ஒரு வைத்தியசாலை நான் நினைக்கிறேன் இலங்கையில எங்கேயுமே இருக்காது. இப்படி ஒரு வைத்தியசாலை இந்த நிலைமையில இலங்கையில எங்கேயுமே இருக்காது. திட்டமிட்ட ரீதியில ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றுக்குதான், ஆனால் ஆம்புலன்ஸ் போட் இல்ல. வடக்கு மாகாணத்துல சுகாதார அமைச்சால கொடுக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் போட் நேவிக்காரன் தான் ஓடியும் கொடுக்குறான். இப்ப இன்றைக்கு வரைகளையும் இதுல கொஞ்சம் டொபியோன்னு சொல்றது எங்களோட என்பிபியினுடைய வாளுகள் சிங்களீஸ் என்னோட கோர்ட்ல குழம்பினவ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கோ. அதாவது நான் இந்த ஜக்கெட்டை கலட்டி ஒரு 3 வயசு பிள்ளைக்கு கொடுத்துட்டுன்றதுக்காக ஜக்கெட் இல்லாம எம்பி எப்படி போகலாம்னு கதைச்சு கிளி வண்டி இருக்கணும். அது சிங்களத்துல நான் கொடுத்துருக்கேன் பாருங்கோ. அந்த ராத்துக்கு படு மோசமான நிலைமையில தான் நெடுந்தீவு இருக்குது. இப்ப நாங்க நிக்கிற ரோடுகள் பிரச்சனை இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ள எனித்தான் போய் பார்க்க போறோம். வைத்தியசாலை எனக்கு கவலையா இருக்குது. தற்சமயம் ஒரு கால் முறிஞ்சு ஒரு ஆள் வந்தால் நினைச்சு பாருங்கோ, ஒரு கால் முறிஞ்சு பாரால் யாழ்ப்பாணம் போய் அங்கேயும் லைன்ல நின்று ஈவுல போட்டு எக்ஸ்ரே எடுத்து பிஓபி போட்டு ஒரு அனஸ்தீசியா கொடுக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மணிக்கு முறிஞ்ச காலோட இப்படி வேலைக்குமான்னு ஜோதிச்சு பாருங்க. அந்த நிலைமையில தான் நீ இருக்கிற சனம் நிக்குது. இப்போ ஒரு பிள்ளை பிறக்க போன்னு சொன்னால் தலைவலியால ரீட்டேன்னு சொன்னா அந்த பிள்ளைய எடுக்கிறதுக்கு வழியே இல்லை. இவன் கார்டியக் அரெஸ்ட் 2 கிட்ட வந்துதான். கார்டியக் அரெஸ்ட் சொன்னால் இப்ப ஹார்ட் அட்டாக் வந்துச்சென்றால் இங்க ஒரு ட்ரோபோனின் ஐ, அதாவது பேசிக் டெஸ்ட் உண்டு. ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ட்ரோபோனின் ஐ எடுக்கிறதுக்கு ஒரு லப் இல்ல, ஒரு வசதி இல்லை. சரி, ட்ரோபோனின் ஐ ஏன் எடுப்பான்? ஒரு இசிஜி எடுக்கிறதுக்கு இசிஜி மெஷின் வேலை செய்யறதுக்கு இங்க கரண்ட் இருக்கு எவ்வளவு அளவும். தற்சமயம் இதுல ஜென்ரேட்டர் கொண்டு கூட்டி இருக்கணும்னு சொல்லினோம். சோ கரண்டும் இல்லாத வைத்தியசாலையில நான் நினைக்கிறேன் முள்ளிவாய்க்கால் மாத்தலனை விட படுமோசமான நிலைமையில தான் இந்த வைத்தியசாலை இவ்வளவு காலம் வேலை செய்து கொண்டிருக்குது. நான் போய் பார்த்தேன்னா டாக்டரோட காய்ச்சினா யாரோ கடவுள் மாதிரி 2 டாக்டர் மாதிரி இருக்கிறபடியா அந்த சனத்துக்கு ஒரு இது டாக்டர் இருக்கணும் தானே என்ற பாதுகாப்புல அந்த சனம் இருக்குது. ஆனால் நான் டாக்டரோட கதை கேட்கல. எங்கள் 2 பேருக்கும் டாக்டர்ஸா எங்கள் 2 பேருக்கும் வழங்கினது பாவம். இந்த சனத்துக்கு ஒன்றுமே செய்யல. நாளைக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு பேஷண்ட் 3 மாத பிள்ளை மில்க் அஸ்பிரேஷன்ல வந்தா இல்ல டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிற விளங்கும் ஜோதிச்சு பாருங்க. உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு. ஒரு குழந்தை பிள்ளை பால் புறக்கறி வந்தா ஒன்றுமே செய்யல இந்த ஹாஸ்பிட்டல். இவன் சக்க மிஷின் வேலை செய்யாது, கரண்ட் இல்ல, கரண்டியை விட்டு எடுக்கல தானே பாலை. சோ அந்த பிள்ளை சாகும் வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறத விட டாக்டர் மேரால வேற எதுவுமே செய்யல. சே ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு உதாரணம் சொல்லுவோமே,
ஒரு ஒரு ஆள் வந்து அடிபட்டு தோல் மூட்டை எலும்பு முறிஞ்சு வந்தால் இவரை போய் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் வரைக்கும் இங்க எதுவுமே இல்லை இந்த வைத்தியசாலையில. மேக்ஸிமம் பெனடோல் ஒன்று கொடுக்கலாம், டெக்லஃபினக்ஸ் சோடியம் ஒன்று கொடுக்கலாம், அதை விட கோடின் ஒன்று கொடுக்கலாம், பெனடின் ஒன்று கொடுக்கலாம். கோடின் இருக்கும் வரையா பெனடின் ஒன்று கொடுக்கலாம். கோடின் இருக்குமாம் எனக்கு தெரியாது. ஸோ டாக்டர்ஸுக்கு இது விளங்கும். பெனடோலால தான் இங்க ஒரு ஃப்ராக்சர் பேஷண்ட் உண்டு, கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அது மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இனி இவ்விடத்துல இருந்து ஒரு பேஷண்ட் எடுத்து கொண்டு போய் நாங்க போட்டுக்கு போனால் நேவி வந்து போட் எடுத்து கொண்டு போகணும். அதே நேரத்துல ஊராவத்துறை வேலனை மற்றது அங்கால இருக்கிற ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு சொல்லணும், அங்க வந்து ஏத்துங்க உண்டு. ஸோ அவங்கள ஆம்புலன்ஸ் டிரைவர் அன்றைக்கு வந்து போன் ஆஃப் பண்ணி படுத்துட்டாங்க என்றால் இந்த பேஷண்ட் அங்க இருந்து இன்னொரு ஆட்டோண்ட பிடிச்சு கொண்டு யாழ்ப்பாணம் போகும் வரைக்கும் இப்படி ஒரு நிலைமை இல்லை. நினைக்கிறேன் இவ்வளவு வீடியோ நான் சிங்களத்துல போட்டிருக்கணும். என்றால் தமிழருக்கு தமிழரை பற்றி அக்கறை இல்லை தானே. சிங்களத்தை போட்ட சில நேரம் சிங்களவன் அக்கறைப்படுவான் என்றால் இந்த நிலைமையில தான் இங்க நெடுந்தீவுல இந்த சனம் வைத்தியசாலை இருக்குன்னு நினைச்சு கொண்டு இருக்குது. என்ன வர சொல்லி சொன்னவ நான் வந்திருக்கிறேன். பார்க்க சரியான ஒரு வைத்தியரா எனக்கு சரியான கவலையா இருக்குது. இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதே கஷ்டம். 39 கிழமையில பிள்ளைப்படுறா 32வது கிழமையே இவையிட்ட சொல்லி வர்றதான், நீங்க அங்க போய் யாராவது சொந்தக்காரர் யாராவது இருந்தா சொந்தக்காரர் வீட்டுல நின்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பிள்ளையை பெற்றோன்னு வாங்க. பெத்தா பிறகும் திருப்பி ஒரு 6 மாதம் வரைக்கும் யாழ்ப்பாணத்துல இருக்கணும். 2 மாதத்துல இங்க ஒரு பிள்ளைக்கு வந்து ஃபெப்ரவரி ஃபிட் ஒன்று வந்துட்டேன்டா கூட அதை மேனேஜ் பண்றதுக்கு டெபிட் ஸ்பாஞ்சிங் கூட பண்ற நிலைமையில இங்க இல்லை. என்னன்னா இங்க பயங்கர வெக்க ஃபேன் கூட இல்லை. அப்படி ஒரு நிலைமையில தான் இந்த வைத்தியசாலை இருக்குது. அதே நேரத்துல இந்த வைத்தியசாலைக்கு பொறுப்பான ஆக்கள்கிட்ட போய் இது சம்பந்தமா கதை கேட்கல பேசி திலத்திர நிலைமையிலும் இருக்குன்னு சொல்லி கதைக்கணும். சில பேரோட உங்களோட வழக்குகள் இருக்கிறபடியே நாங்கள் அதை பற்றி கதைக்க விரும்பல. ஆனால் PD சமன் பத்திரன் ஐயாவுக்கு வந்து நான் கால் பண்ணி சொன்னேன். அவர் நாளைக்கு இந்த வைத்தியசாலையை வந்து பார்வையிடுறேன் சொல்லி இருக்கிறார். ஸோ அவர் பாப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா பார்வையிடுறதால அவரால் என்ன செய்யணுமான்னு கேட்டா எனக்கு கவலை. இப்படி பார்க்கல மாகாண சபைகள் இந்த வைத்தியசாலை எல்லாத்தையும் தூக்கி அவங்கள்ட்ட சிங்களவருடைய இந்த வைத்தியசாலையை மேனேஜ் பண்ண கொடுக்கறது பெட்டர் மாதிரி இருக்கு. மாகாண சபை அந்த சபை இந்த சபை அரசியல் செய்யறதை விட மத்திய அமைச்சுகள்லயே இந்த முழு வைத்தியசாலையை கொண்டு வந்து மாகாண சபை இல்லாம பண்ற கூட பெட்டர் போராடக்கு. என்னடா இந்த மாகாண சபை படு மோசமான நினைக்கிறேன். மாகாண சபை இந்த சீஃப் செக்ரட்டரி எத்தனை நாள் இந்த வைத்தியசாலைக்கு வந்து பார்த்தா எனக்கு தெரியாது. மாகாண சபை சுகாதார அமைச்சின் செக்ரட்டரி ஒட்டி சுட்டானுக்கு போய் ஒட்டி சுட்டான்ல இருக்கிற இதுகளை பாக்குறத விட நான் நினைக்கிறேன் இங்க வந்து பாக்குறது நிலைமை நினைக்கிறேன். இப்ப இருக்கிற சுகாதாரம் வடக்கமான சுகாதார குழந்தை பிள்ளைகள் அமைச்சு ஏதோ அமைச்சன் 4-5 அமைச்சு போட்டு வச்சிருக்காங்க. அந்த அமைச்சின் செயலாளர் ஒட்டி சுட்டான்ல காணிகள் வடிவா இருக்காண்டு போய் பாக்குறத விட நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இந்த வைத்தியசாலையில ஒருக்கா அம்மா வந்து பாத்தீங்கன்னா நிலைமை இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த வடக்கு மாகாணத்துல மாகாண சபையில இருக்கிற முழு பேருக்கும் வந்து இந்த செயலாளர் இந்த சீஃப் செக்ரட்டரி இவ எல்லாருக்கும் வந்து கட்டாய டிரான்ஸ்பர் கொடுக்கணும். நெடுந்தீவுல இருந்தா இவ டெய்லி வந்து வடக்கு மாகாண சபைக்கு வந்து கொண்டு சொல்றேன் நான் உங்களுக்கு. எனக்கு மட்டும் இந்த மாகாண சபை வெறுமையா இருந்தா இந்த முழு பேரும் ஏற்கனவே வேலை செய்த முழு பேருக்கு நெடுந்தீவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க. அந்த நிலைமையில அவ்வளவு கோவமா இருக்கேன் என்றால் வந்து பாக்குறதும் இல்ல, நாய் மாதிரி தான் அவங்கள பாக்குறது சரியான கவலையா இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் நிலைமையில. ஆனால் என்னால செய்ய முடிஞ்சது, நான் இப்ப டாக்டர் சமன் பாத்திரன PD சார்கிட்ட எனக்கு அவர் சார் தான் என்றால் என்னுடைய சுப்பீரியர் தான், நான் சாவச்சேரியில இருக்கல கோல் பண்ணி சொன்னா சார் வந்து பாருங்க ஹாஸ்பிட்டல் நாளைக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லி இருக்கிறார். சிங்களம் தாண்டா. ஆனால் எங்கண்ட ஆக்கள் தான் எங்கண்ட இனத்தை அழிக்கிறது. ஒரு மாவட்ட வைத்தியசாலையா இருந்தது பிரதேச வைத்தியாலயா மாத்தி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பட் அது உண்மை போய் எனக்கு தெரியாது. நான் அவ்வளவு செய்யலுமாண்டும் எனக்கு தெரியாது. சரியான கவலையோட இந்த வீடியோ போடுறேன். ஒரு வைத்தியசாலையின் இருக்கக்கூடிய அடிப்படை வசதி இல்லாம 2 வைத்தியர்கள் வந்து இங்க வேலை செய்து கொண்டிருக்காங்க. அடிப்படை வசதி கூட இல்ல. நர்சிங் ஸ்டாஃப் 2 பேர் தான் இருக்கீங்கன்னா ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு ஒரு டிஸ்பென்சர், அதாவது ஓபிடியை பார்த்துட்டு ஓபிடியில இருந்து ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு டிஸ்பென்சர் கூட இந்த வைத்தியசாலையில இல்ல. ஒரு காய்ச்சல் ஒரு 3 நாள் காய்ச்சல் ஒரு பிள்ளை ஒன்று வந்தால் ஒரு பிளட் எடுத்து ஃபுல் பிளட் கவுண்ட்ல WBC பாக்குற நிலைமையிலையும் இந்த வைத்தியசாலை இல்ல. இலங்கையில இப்படி ஒரு வைத்தியசாலை இருக்கான்னு நான் நம்புறேன். இது தொடர்பாக அடுத்த DC மீட்டிங் பாராளுமன்றத்தில் நான் என்னுடைய சனத்துக்காக கதைப்பேன். எனக்கு இந்த சனம் ஓட் போடவே இல்லை நினைக்கிறேன். எனக்கு நினைக்கிறேன் 10 ஓட் 20 ஓட் கூட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் கதைப்பேன். சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்ன
சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன் மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறையவும் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே என் முடிவில் விடிவிருக்கும் எதிரிகளில் அழிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன் அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே